Watching videos without subscribe is injurious to YouTubers. Subscribe செய்யாமல் வீடியோ பார்ப்பது மனவருத்தத்திற்குரிய செயலாகும் மற்றும் கிரியேட்டர்ஸை பாதிக்கும். என் அருமை தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இது நமது சூப்பர் ஹீரோ யூடியூப் சேனல். இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது பார்ட், அதாவது A to Z இன்ஸ்டாலேஷனோட செகண்ட் பார்ட் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம OS இன்ஸ்டால் பண்றதுல இருந்து டிரைவர் பேக் அப்டேட் பண்றது வரைக்கும் பார்க்க போறோம். ஸோ இதுதான் முக்கியமான செக்மெண்ட். இதை கொஞ்சம் கரெக்டா வாட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம Windows 7ல இருந்து டைரக்டா அப்படியே Windows 10 அப்டேட் பண்ணிக்கலாம் ஈஸியா. பட் அப்படி பண்றதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பழசா இருக்க நம்ம வைரஸ், அப்புறம் அந்த கேட்சிஸ், அப்புறம் எம்டி ஃபோல்டர்ஸ், தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அதனால நம்ம சி டிரைவை ஃபார்மேட் பண்ணி பண்றது மூலியமா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசான ஒரு பிசியா மாறிடும். ஸோ நீங்க அப்டேட் பண்றதோட இப்படி பண்றது உங்களுக்கு ரொம்ப நல்ல மெத்தடா இருக்கும். உங்க சிஸ்டம் நல்லா ஸ்பீடா இருக்கும். நீங்க Windows 7ல இருந்து 10க்கு மட்டும் அப்டேட் பண்ண இந்த முறை அப்படின்ட்டு கிடையாதுங்க. நீங்க Windows XP ஆகட்டும், இல்ல Windows 8 ஆகட்டும், Windows 8.1 ஆகட்டும், நீங்க எந்த OS யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதுல இருந்து நீங்க இப்ப 10க்கு அப்டேட் பண்றது இந்த முறை. இதே முறையை பயன்படுத்தி தான் நீங்க Windows 7 OS இன்ஸ்டால் பண்றதோ, Windows 8.1 இன்ஸ்டால் பண்றதும் சேம் ப்ரொசீஜர் தான் வரும். 1-2 ஸ்டெப் தான் உங்களுக்கு மாறி வரும். ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் ஆஃப் OS இன்ஸ்டால் பண்றதுக்கு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க தைரியமா நீங்க OS இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் லிங்க்ஸ் வேணும்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கேளுங்க, நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். டிஸ்கிரிப்ஷன்லயே பாருங்க, கான்டாக்ட்ல என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். நீங்க அதுல கூட நீங்க பர்சனலா எனக்கு மெயில் பண்ணி பார்த்துக்கலாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேரோட லிங்க்ஸையும் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்க் செகண்ட் பார்ட்லயும், செகண்ட் பார்ட்டோட லிங்க் ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்க சுலபமா ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ OS இன்ஸ்டால் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பூட் பண்ண பென்ட்ரைவ் நம்ம சிஸ்டத்துல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணணும். உங்களோட ஆன்லைன் டேட்டா நெட் எல்லாமே ஆஃப் பண்ணிருங்க. பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் கொடுங்க. ரீஸ்டார்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். அப்போ F12 ப்ரெஸ் பண்ணுங்க. ஒரு 2-3 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் உங்கள் பென்ட்ரைவோட நேம் வரும். அந்த மெனு கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ரன் ஆகி உங்களுக்கு உள்ள இன்ஸ்டால் ஆகிறதுக்கு போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தோணும். இதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்க டைமில் மட்டும் இங்கிலீஷ் இந்தியா அப்படின்னு வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ இன்ஸ்டால் நவ் அப்படின்ற மாதிரி ஒரு விண்டோ வரும். அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் நவ் கொடுங்க. இன்ஸ்டால் நவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் கீ கேட்கும். அதில் கீழே ஐ டோன்ட் ஹேவ் ப்ராடக்ட் கீ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரன் ஆக ஆரம்பிக்கும். சிஸ்டம் ரன் ஆக ஆரம்பிச்சோன்னா இந்த மெனு வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வெர்ஷன் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும். நான் Windows 10 Pro செலக்ட் பண்ணுறேன். அதிலே பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். டிஜிட்டல் லைசன்ஸ் ஒன்று இருக்கும், அப்புறம் ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் ஒன்று இருக்கும். நான் ஸ்டாண்டர்ட் லைசன்ஸே கிளிக் பண்ணுறேன். இப்போ ஹோம்னு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நார்மலாக நம்ம ஹோம் யூஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு வெர்ஷனு. ப்ரோ வெர்ஷன் ஒரு அட்வான்ஸான வெர்ஷனு. எஜுகேஷன் அப்படின்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் காலேஜெலாம் பார்த்தீங்கன்னா பல்காக சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சிஸ்டத்துக்கு உண்டான லைசன்ஸ் தான் அதுக்கு. அடுத்து என்டர்பிரைஸ்ன்றது நம்ம ஆஃபீஸ் யூஸ்க்கோசரம் யூஸ் பண்ணிடுறது. ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ 64 பிட் பார்த்தீங்கன்னா இந்த மெனு வரும் உங்களுக்கு. அதில் ஐ அக்செப்ட் லைசன்ஸ் ஸ்டாம்ப்ஸில் இருக்கிற இடத்துல டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து இந்த விண்டோ உங்களுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா அப்கிரேடு அப்புறம் கஸ்டம்னு இருக்கும். அப்கிரேட் கொடுத்தீங்கன்னா அப்படியே இருக்கிறதுலே அப்கிரேட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குது. இல்லை நம்ம கஸ்டமில் தான் இப்போ பண்ண போகிறோம். அதனால் செகண்டாக இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டாக இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சி டிரைவ், அதாவது பிரைமரி டிரைவ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி உங்களோட சி டிரைவோட ஜிபி பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னது பாருங்கள் 8.74 GB இருக்குது. அதை நான் சூஸ் பண்ணி ஃபார்மேட் பண்ணிடுறேன். ஃபார்மேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. நான் அது ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன்.
அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஃபார்மேட் கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா இந்த விண்டோ உங்களுக்கு தோணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ஆப்ஷனும் உங்களுக்கு ரன் ஆகி முடிச்சோன்னா பக்கத்தில் டிக் வரும். இது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 வரைக்கும் கம்ப்ளீட் ஆனோன்னே அது வந்து அடுத்த மெனு, அதாவது வந்து நம்ம சிஸ்டம் வந்து பூட் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் வந்து ஒரு 3-4 டைம் வந்து அதுவே ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதை நீங்கள் பார்த்து பயப்படாதீங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டான ஒரு கரண்ட் கன்சப்ஷன் இருக்கிற மாதிரி சிஸ்டத்தை வச்சுக்கோங்க. அதாவது கரண்ட் அடிக்கடி போகிற சமயத்துலேயோ இல்லை வந்து லேப்டாப் வந்து பவர் கம்மியாக இருக்க சமயத்துலேயோ வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து நீங்கள் அது ஸ்டெபிளாக கரண்ட் இருக்க இடத்துல வச்சுட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கெட்டிங் ரெடி டிவைஸ் ஃபார்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பர்சன்டேஜ் ரன் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சமயத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டைம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். அது ஒன்றும் பயந்துக்காதீங்க. இப்போ வந்து இந்த கெட்டிங் ரெடி அப்படின்ற மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா நான் இது ரெக்கார்ட் பண்ணது வந்து ஒரு 3 சிஸ்டத்தை வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணது. ஸோ வந்து நான் 3 சிஸ்டத்தில் வந்து விட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது நீங்கள் பண்ணுறப்போ 1-2 ஸ்டெப் வந்து மாறி கூட வரலாம். அதனால் நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வராது, பட் நான் சொல்கிறேன். நம்ம சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கீ ஆக்டிவேட் பண்ணோம். அது நான் வந்து இந்த செக்மெண்ட்டில் காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து நீங்கள் நார்மலாக நான் காட்டுற மாதிரியே நீங்கள் நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி ஓஎஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் அந்த க்ராக் போடுறது மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களுக்கு நிறையா இது இருக்குது. நீங்கள் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரன் ஆக ஆரம்பிக்கும். இந்த சமயத்திலும் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரீபூட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிசியோட நேம் கேட்கும். உங்கள் பிசியோட நேம் மட்டும் கொடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அடுத்து இந்த இடத்துலையும் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க, எதுவும் பாஸ்வேர்ட் கொடுக்காதீங்க. இப்போ வந்து செக்யூரிட்டிஸ் கொஸ்டின் கேட்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மோர் ஆக்சஸ் டிவைஸ் வித் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம், எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு கெட் ஹெல்ப் ஃபார் யுவர் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் அப்படின்னு கேட்கும், அதுக்கு அக்செப்ட் கொடுத்துருங்க. அடுத்து வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்கும். இது எல்லா ஆப்ஷனும் வந்து நீங்கள் நோ பண்ணிடுங்க. அதான் நீங்கள் ஒரிஜினல் போடுற மாதிரி இருந்தால் எஸ் வச்சுக்கோங்க, பைரேட்டட் போடுற மாதிரி இருந்தால் இது எல்லா ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்துருங்க. அடுத்து வந்து மறுபடியும் ஜஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ரன் ஆகும். அவ்வளோதான், உங்கள் பிசி வந்து இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. வி ஆர் கெட்டிங் எவ்ரி திங் ரெடி ஃபார் யூ அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து வந்து திஸ் மைட் டேக் செவரல் மினிட்ஸ் அப்படின்னு வரும். டோன்ட் டர்ன் ஆஃப் யுவர் பிசி, அதாவது உங்கள் பிசி வந்து எதுவும் ஆஃப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வருது. இது கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு உங்களோட மெயின் விண்டோ வந்துடும். அதாவது வந்து நீங்கள் ஓஎஸ் போகிறப்ப எப்பயுமே நெட் ஆனில் வச்சுக்காதீங்க. ஒரிஜினல் வெர்ஷன் போகிற மாதிரி இருந்தால் வச்சுக்கோங்க, பைரேட்டட் போகிற மாதிரி இருந்தால் நெட் ஆனில் வச்சுக்காதீங்க. ஆல்மோஸ்ட் இது அவ்வளோதான். உங்களுக்கு வந்து மெயின் விண்டோ வந்துருச்சு. இப்போ மெயின் விண்டோவில் பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர்ன்ற ஆப்ஷன் இருக்காது. அதாவது விண்டோ 10ல் வந்து திஸ் பிசின்னு சொல்லி வரும், அது இருக்காது. அது நம்மளுக்கு வரணும்னா ரைட் கிளிக் பண்ணி பர்சனலைஸ் போங்க. பர்சனலைஸ் போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தீம்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதிலே பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் ஐகான் செட்டிங்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா திஸ் பிசின்னு ஒரு ஆப்ஷன் பாருங்கள், மேலே கம்ப்யூட்டர்னு இருக்கும் பாருங்கள், அதை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இல்லை வேறு எதாவது வேணுனாலும் டிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மை கம்ப்யூட்டர், அதாவது திஸ் பிசி ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சொல்லுது. இப்போ இந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணால் ஆக்டிவேட் விண்டோ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் சீரியல் கீ வச்சுருக்கீங்க, அப்படி ஆக்டிவேட் பண்ணோன்னா அந்த இடத்துல ஆக்டிவேட் விண்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆக்டிவேட் கொடுங்க. ஆக்டிவேட் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் பேஜுக்கு போகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் ப்ராடக்ட் கீன்னு கொடுத்துட்டு நீங்கள் ப்ராடக்ட் கீ என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு. நான் வந்து அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவாக காட்டியிருக்கலாம், பட் வந்து அது கொஞ்சம் லீகல் கிடையாது. ஸோ அதனால் அந்த செக்மெண்ட்டை மட்டும் நான் கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பர்சனலாக வேணும்னா நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன மெத்தட்னு சொல்கிறேன். இப்போ ஸ்டார்ட் மெனுக்குள்ளே போயிட்டு டிவைஸ் மேனேஜர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டிவைஸ்ன்னு டைப் பண்ணிங்கனாலே வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் இருக்க டிவைஸ். இந்த டிவைஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் போடணும். பார்த்தீங்கன்னா மானிட்ரு, டிவிடி,
டிவிடி ரைட்டரு, அப்புறமேட்டு வந்து கிராஃபிக்ஸ் கார்டு, சவுண்டுக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியான ஒரு டிரைவர் நம்ம போடணும். இப்போ கீபோர்ட், மவுஸு எல்லாத்துக்குமே டிரைவர் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓஎஸ்ல இன்பில்டாக வந்துடும். சில டிரைவர்ஸ் வந்து நம்ம மேனுவலாக அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்டேட் பண்ணோம்னா தான் அந்த சில டிவைஸ் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து இதில் இருக்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கூகுள் ப்ரௌசருக்கு போயிருங்க. கூகுள் ப்ரௌஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிரைவர் பேக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அதுலேயே ஃபஸ்ட் ஆப்ஷனாக வரும். வந்தோடனே இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் டிரைவர் பேக் சொல்யூஷன் இருக்கு இல்லைங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ஃபார் சிஸ்டம் அட்மின்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயே அப்டேட் பண்ணுறதுக்கோசரம். இது வந்து டிரைவர் பேக் ஆஃப்லைன் நெட்வொர்க் அப்படின்னு இருக்குது. இது நம்மளுக்கு தேவையில்லை. டிரைவர் பேக் ஆஃப்லைன் ஃபுல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது 22 GB வரும். இது டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபர்தராக வேறு ஏதோ சிஸ்டத்துக்கு போனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதான் நம்ம சிஸ்டத்துக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் நம்ம தனியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டாஸ் வந்து கம்மியாகும், நெட் பேக் கம்மியாகும். இந்த மாதிரி தனியாக கூட பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஆன்லைனில் பண்ணுறப்போ வந்து நம்மளுக்கு தேவையானது மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டுக்கு இருக்குது, வெப்கேம்க்கு, யூஎஸ்பிக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும். இது வந்து ஆன்லைன் பேக். இது வந்து இப்போ நம்ம ஆன்லைனில் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இப்போ டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்மளுக்கு டிரைவர் பேக் டூல் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ வந்து அது எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குன்னா என்னோட சிஸ்டத்தில் வந்து டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ வந்து அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி ரன் பண்ண விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். டிரைவர் பேக் டூல் கிட் வந்து இப்போ நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகி இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்தை வந்து அனலைஸ் பண்ணும். அதாவது எந்தெந்த டிரைவ் இருக்குது, எந்தெந்த டிரைவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ணோம். நம்ம சிஸ்டத்தோட ரேம் கெப்பாசிட்டியை பொறுத்து இதாகும். அது இல்லாமல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது ஆன்லைனில் பண்ணுறதுனால ஆன்லைன் உங்களுக்கு வந்து ஆனில் தான் இருக்கணும். நெட்டு ஸ்பீடை வச்சு இதோட ஆக்சஸ் ஸ்பீடு இருக்கும். இது நம்ம ஹோல் சிஸ்டத்தையும் அனலைஸ் பண்ணோம். கொஞ்சம் டைமிங் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். நெட் ஆஃப் பண்ணிடாதீங்க. இது நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மொத்தம் இப்போ நம்ம ஜியோ ஃபோன் யூஸ் பண்ணோன்னா ஒரு 51 ரூபாய்க்கு 6 GB தராங்க. அதே வந்து 102 ரூபாய்க்கு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து 12 GB கிடைக்கும். இந்த 12 GBயில் வந்து நம்மளுக்கு இன்னும் GB மிச்சமாகவே இருக்கும். இந்த ஜிபிக்குள்ளேயே நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். ஆனால் நம்மளுக்கு இந்த ஃபுல் ஓஎஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு 101 ரூபா தான், 102 ரூபா தான் நம்மளுக்கு செலவு. இப்போ ஆட்டோமேட்டிக் கான்ஃபிகரிங் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் நவ். இப்போ வந்து டிரைவர்ஸ் பேக்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ரீபூட் கொடுத்துருங்க. ரீபூட் கொடுத்தோன்னே நம்ம சிஸ்டம் ரீபூட் கம்ப்ளீட் ஆனோன்னே நம்மளுக்கு இந்த விண்டோ தோணும். இந்த விண்டோ பார்த்தீங்கன்னா டிரைவர் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இது பார்த்தீங்கன்னா கீழே 2 சாஃப்ட்வேர் ஓப்ரா ப்ரௌசரும் ஃபேஸ்புக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கு. இது வந்து இது இன்ஸ்டால் பண்ணனால தான். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து யுவர் கம்ப்யூட்டர் ரெடி ஃபார் ஆப்ரேஷன், இன்ஸ்டால்டு டிரைவ் 0. இப்போ வந்து ரெண்டாவது நம்ம விண்டோ பர்சனலைசேஷன் பண்ணோம். அதாவது விண்டர் சாஃப்ட்வேரும் 7 லைட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரும். வந்து கோ டு த கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன் அது கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த பேஜுக்கு போவோம். இப்போ வந்து எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங். இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோ பர்சனலைஸ் ஸ்டார்டிங் ஆகுது. பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி விண்டர் சாஃப்ட்வேரும் கேலைட் சாஃப்ட்வேரும் அதே வந்து இன்பில்டாக டிக் பண்ணி வச்சுருக்கோம். மேற்கொண்டு நம்மளுக்கு ஏதோ சாஃப்ட்வேர் வேணும்னா நம்ம டிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் இன்ஸ்டால் பண்ணிட்டனால நான் ஸ்கிப் கொடுக்குறேன்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூ கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வந்து கண்டினியூ கொடுங்க. இப்போ கண்டினியூ கொடுத்தோன்னே நம்ம விண்டோவோட அப்டேட்ஸை வந்து டிசேபிள் பண்ண சொல்லும். அது நல்லதுக்கு தான் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக வந்து விண்டோ வந்து க்ளீன் அப் அண்ட் ஸ்பீட் அப். இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாம் க்ளீன் ஆகுது. அடுத்து டிரைவர் பேக் இன்ஸ்டாலேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் க்ளீன் ஆகுது. ரீசைக்கிள் பண்ணி கிளிக் பண்ணி கிளீனிங் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16 MB க்ளீன் ஆயிடுச்சு. வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம சிஸ்டத்தோட OS ப்ராசஸ் கம்ப்ளீட். உங்கள் சிஸ்டத்தோட உங்கள் விண்டோ அப்டேட்ஸை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வைக்கணும். அதாவது விண்டோ அப்டேட்ஸை டிசேபிள் பண்ணணும். அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் பைரக்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க விண்டோ அப்டேட்ஸை. நீங்கள் அமௌண்ட் கொடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டிசேபிள் பண்ண தேவையில்லை. இருந்தாலும் வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு தேவையில்லாமல் அந்த நெட் கன்சப்ஷன்லாம் அதிகமா இழுக்கும் பிரீமியம் வெர்ஷன்லயும். ஸோ பண்ணிட்டா நல்லது. நம்ம வேணும்ன்றப்போ ஆன் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எடிட் பண்ண மட்டும் எனக்கு ஒரு 2 days ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு. அதனால நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் எப்படி OS போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நோக்கத்துல தான் நான் இதை அப்லோட் பண்ணேன். நன்றி, வணக்கம்.